திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் அடிச்சதில்ல, இதனால் எங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ் ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் ஐடிஎஃப் சொல்லியிருந்துச்சு. இட் மீன்ஸ் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஈரான் சொன்னது நாங்கள் எதிர்பார்த்த டார்கெட் அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, இதை பற்றியும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் சார்ந்த அடுத்த கட்ட எஸ்கலேஷன் பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் அடிச்சதில்ல, அந்த அட்டாக்கு பிற்பாடு இந்த இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிலிட்டரி பேசஸ் ஆர் சேஃப் ஓன்லி, எங்களோட இராணுவ தளங்கள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது, இங்கே சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஈரானோட இந்த அட்டாக் இருக்குல்ல, அது ஃபெயிலியர் ஒன் அப்படின்னு சொன்னாங்க. தோல்வி அடைந்த ஒரு தாக்குதல்னு இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையா மக்களே? சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 200 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுறாங்க. அதில் ஒன்று கூடவா தாக்குதலை பெருசாக ஏற்படுத்தாமல் இருந்திருக்கும்? ஒன்று கூட, ஓகேவா? ஒன்று கூடவா? என்னதான் இஸ்ரேலை காக்கிற கவசங்களா, அந்த 3 கவசங்கள் இருக்குது பாருங்கள், டேவிட் ஸ்லிங்கு, ஆரோ 2 and 3, அப்புறம் அயன் டோம். இதெல்லாம் தாண்டி ஒரு மிசைல் கூட இஸ்ரேலுக்குள்ளே விழுந்திருக்காதா? இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம். அதுவும் மொசாட்டோட ஹெட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் இருந்ததே நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் வெறும் உதாரணம் மட்டும்தாங்க. ஏன்னா இப்போ சில சேட்டலைட் இமேஜஸ் வெளியாக இருக்குது. ஆஹா, ஈரான் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை போல இருக்குது, இஸ்ரேல் சொன்னது கொஞ்சம் அவங்களை கெத்தாக காமிச்சிக்கிறதுக்காக உண்மையை மறைச்சி சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்ற விஷயம் புலப்படுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த செயற்கைக்கோள் புகைப்படம். இதில் என்னென்னா, ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலே விழுந்திருக்கிறது கிளியர் கட்டாக பதிவாயிருக்கு. அதாவது விழுந்த காட்சிகளை நான் சொல்லலை, அது இம்பேக்ட் ஏற்படுத்தின பிற்பாடு அந்த இடம் எப்படி இருக்குது அந்த காட்சிகள் சார்ந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஆக்சுவலாக அது இஸ்ரேலோட நேவட்டெம் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை குறிக்கிறதுங்க. இந்த இடத்துல அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு போர்ஷனோட ரூஃப் இருக்குல்ல, மேற்கூரை, அது அப்படியே செதஞ்சு போயிருக்கு. வேறு எதனாலேயும் கிடையாது, இந்த ஈரானோட மிசைல் வந்து விழுந்துச்சுல, அதனால தான் இப்போ ஏற்பட்ட தகர்ப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ ஈரானோட அந்த மிசைல்ஸ் இஸ்ரேலோட நேவட்டெம் ஏர்பேஸ் மேலே விழுந்தது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, ஏர்பேஸை அவங்க டார்கெட் பண்ணுறதா சொன்னாங்க, ஈரான் முதல்ல சொல்லிச்சு தாக்குதல் நடத்தின பிற்பாடு. ஆனால் அங்கே ரூஃப் போனதுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, எல்லாமே விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க காட்சிகள் தெள்ள தெளிவாக பதிவாகியிருக்கு. இப்போ அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இத்தனை விமானங்கள் இருக்குன்ற பட்சத்தில் எத்தனை விமானங்கள் மேலே அந்த ஏவுகணைகள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்? ஏன்னா ஒரு மிசைல் அந்த ரூஃப் வரைக்கும் அடிச்சு காலி பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த போர் விமானங்களில் எத்தனை வரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும்? இதுதான் அடுத்த கட்ட பெரிய கேள்வி. இப்போ வெளியாக இருக்க தகவல்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேலோட F-35 ஏர்பேஸ் இருக்குல்ல, இந்த அட்டாக்கு உட்பட்டது. இங்கே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் அழிக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு பெரும் தகவல் இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி ப்ரோ, எதுக்காக ஈரான் எவ்வளவோ ஏர்பேஸ் இருந்தோம் இந்த ஏர்பேஸை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்குது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற காரணம் தான். அதாவது அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு பெரிய பலமாக இருந்துக்கிட்டு இருக்கு, அவங்க தான் ஃபுல்லாக தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற தைரியம் இருக்குல்ல, இட் மீன்ஸ் ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள், நாம் அதில் கையை வச்சாலே இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பயம் வரல. ஸோ அதுக்காக இந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இந்த நேவட்டெம் ஏர்பேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக அமெரிக்க தயாரிப்பான F-35 ஏர்க்ராஃப்ட் இருக்குது பாருங்கள், அதோட ஹவுஸ்னு சொல்லலாம். அமெரிக்கா வழங்குகிற இந்த F-35 ஏர்க்ராஃப்ட் எல்லாம் இங்கே தான் சேமித்து வைக்கப்படும். கிட்டத்தட்ட 4 ரன்வேஸ் இந்த ஏர்பேஸில் மட்டுமே இருக்குங்க. ரன்வேவே இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் இருந்து பிரயோஜனம் இல்லைல்ல. ஸோ இந்த இடத்த அட்டாக் பண்ணால் ரன்வே காலியாகும், இது சேமித்து வைக்கப்பட்டிருக்க கிடங்குகள் இருக்குல்ல, அங்கே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அல்டிமேட்டாக அந்த போர் விமானங்கள் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் அழியக்கூடும். இந்த 3 விஷயத்தை மைண்டில் வச்சு தான் ஈரான் இங்கே சூஸ் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த தாக்குதலை யாருக்குங்க வெற்றின்னு சொல்லுவோம்? ஆப்வியஸ்லி ஈரானுக்கு தான். ஏன்னா நீங்கள் இஸ்ரேல் எதிர்ப்பு, இஸ்ரேல் ஆதரவு இந்த மணலிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு
என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்போ தான் உண்மை உங்கள் மூளைக்கு தெளிவாக ஏறும். அப்படி இல்லை நான் ஒரு சித்தாந்தத்தை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்ற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஈரான் இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணியிருக்கு. அதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது ஐடிஎஃப் மாதிரி நாங்கள் ஒன்றும் பொதுமக்களை டார்கெட் பண்ணல. நீங்கள் வருவீங்க, ஹெஸ்புல்லா கமாண்டர் ஒருத்தர் கொல்ல போகிறேன்னு சொல்லி தாக்குதல் பண்ணுவீங்க. அந்த ஒரு உயிர் எடுக்கிறதுக்காக 130 140 சிவிலியன்ஸ் உயிர்களை பறிச்சிருவீங்க. நாங்கள் அது போலலாம் பண்ணலை. எங்களோட அட்டாக் அப்படின்றது ப்ரிசைஸாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. எங்கெங்கே நாங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணமோ, பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணமோ அங்கே மட்டும் தான் எங்களோட மிசைல்ஸ் வந்து விழுந்திருக்குன்னு ஈரான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ரீசன்ட் அட்டாக் இருக்குல்ல, இஸ்ரேலுக்கு ஈரான் பண்ணுது. இது சார்ந்து ஈரான் கொடுத்துருக்க விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா மக்களே? ஒரு பக்கம் லெபனானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல்லா கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டுருக்கு. சரி, இன்னொரு பக்கம் காசாவில் ஹமாஸ் அமைப்பு அப்படியே பின்னடைவை சந்திச்சிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க தான் எல்லாரும் நினச்சோம். ஆனால் இஸ்ரேல் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிச்சுல்ல, அது எதுக்காக சொல்லிச்சுன்னு இப்போ தாங்க உண்மை புரியுது. அதாவது அந்த டைமில் உலக நாடுகளே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, ஏன்ப்பா காசா வாரம் நிறுத்துங்கப்பா, அங்கே ஃபுல்லாக சிவிலியன்ஸ்லாம் கொண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக அங்கேருந்து வெளியே வந்துடுங்க இந்த ஐடிஎஃப்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஐடிஎஃப் என்ன சொல்லிச்சு, இல்லை நாங்கள் இப்போ இந்த இடத்த காலி பண்ணி வெளியே வந்துட்டோன்னா இவ்வளோ நாட்களாக நாங்கள் ஹமாஸை கருவறுத்துட்ருக்கோம்ல, அந்த முயற்சி பலனளிக்காக தான் மாறிடும், அவங்க திரும்ப கட்டமைச்சிடும் அவங்களோட அமைப்பை அப்படின்னு சொன்னாங்க. லிட்டரலாக இப்போ அதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு கட்டம் மேலே போய் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இந்த காசாவில் இருக்கிற, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சதன் காசாவில் இருக்கிற இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்கள டார்கெட் பண்ணி ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதல்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹமாஸ் வெளியிட்டிருக்க வீடியோ தான். எப்படி தெரியுமா அட்டாக் நடக்குதுங்க? இதோ டேங்க் தெரியுதுல, இஸ்ரேல் இராணுவத்தோட டேங்க்கு, இது மேலே ஏறி இஸ்ரேலின் சோல்ஜர் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக அந்த பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள், கண்காணிப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது சடனாக ஆன்டி டேங்க் மிசைல்ஸை ஹமாஸ் அமைப்பினர் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுற ஒவ்வொரு மிசைலும் வந்த அடிச்சு அந்த டேங்க்கே நிர்மூலமாக்கிடுதுங்க. டேங்க்குக்கே இந்த கதி அப்படின்னா அங்கே இருக்க ஐடிஎஃப் சோல்ஜர் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு ஷாட் மட்டும் கிடையாதுங்க, இதுமாரி நிறைய டேங்க்ஸை இந்த ஹமாஸ் அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியில் ஒன்னொருத்தையும் வாய் வார்த்தையாக சொன்னால் உலகம் நம்பாதுன்னு வீடியோஸை எடுத்து பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உலகம் முழுக்க இது வேறு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்க்குறப்ப ஹமாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை இந்த காசா ஸ்டைப்பில் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் இங்கே கிளியர் கட்டாக புரியுது. ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலிங்க. ஹமாஸை விடவும் முடியல, ஹெஸ்புல்லாவே விட முடியல, ஒரே டைமில் 2 பேரும் சமாளிக்கணும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஈரான் அடுத்து ஒரு கூட்டு தாக்குதலுக்கு தயாராகிற ஒரு சூழலும் இப்போ ஏற்பட்டிருக்கு. எதுக்காக இந்த டாக் இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறேன், அதை தெரிகிறாருல, ஈரானோட அதிபரான மசூத் பெசஷ்கியான் இவர் இப்போ சமீபத்தில் இந்த கத்தாருக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருங்க. ஏஷியா கோஆப்ரேஷன் டயலாக் அப்படின்ற சந்திப்பில் கலந்துக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. 2 தரப்புகளுக்கு இடையில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு. இந்த பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப் சார்ந்து நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அந்த ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப கத்தாரை ரெப்ரசன்ட் பண்ணவர் ஒரு சில விஷயங்களை பேசிட்டு போயிட்டாப்புல. பாலஸ்தீன்ஸ்க்கு எதிரான அந்த அடக்குமுறை இருக்குல்ல, இதை எதிர்த்து நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மசூத் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, நாங்கள் சமீபத்தில் இந்த இஸ்ரேலை அடிச்சோல, இந்த அட்டாக்குக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு மெயின் ரீசன் தான் ஹனியேவை அவங்க படுகொலை பண்ணது. இஸ்மாயில் ஹனியேவை அவங்க கொலை பண்ணாங்களே, அது சார்ந்த பதிலடியாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உலக மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஹனியேவோட படுகொலைக்கான ரிவெஞ்சு மட்டும் இது கிடையாது. இன்னும் சில தலைகளை கொண்டாங்களே ஐடிஎஃப்ல இருந்து, அதுக்கான ரிவெஞ்சு மட்டும் இது கிடையாது. இன்னும் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சார்ந்த ரிவெஞ்சு மட்டுமும் இது கிடையாது. நிறைய ரீசன்ஸில் இது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பிற்பாடும் ஈரான் இஸ்ரேலை தாக்குறது அதிகரிக்க தான் செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் சார்ந்த ரிவெஞ்சன் கொடுக்க போனாலே அதை எண்ணிக்கை எங்கேயோ போகும். ஸோ இவர் பேசுகிறத வச்சு பார்த்தா அதுதான் புரியுது. ப்ரோ இதை வச்சு தான் சொன்னீங்களா ஈரான் செகண்ட் அட்டாக் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாயிண்ட் அட்டாக்னு சொன்னேன், அதை மைண்டில் வச்சுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாருல, இவர் தான் ஹமாஸோட டெபுட்டி சீஃபான கலீல் அல் ஹயா. இவரை கத்தாரில் வச்சு மீட் பண்ணியிருக்காரு மசூத். ஸோ என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த டைமில் ஈரான் இஸ்ரேல் அடிக்குதுன்ற பட்சத்தில் ஹமாஸும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அடிக்க ஆரம்பித்தா என்னங்க ஆகும்? இதை பற்றி தான் டாக் அங்கே போயிருக்கலாம். அதனால தான் இந்த ஒரு வார்த்தை பதம் இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜாயிண்ட் அட்டாக்கை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானும் ஹமாஸும் முன்வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் காசாவில் ஹமாஸ் இப்போ எழ ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த ஐடிஎஃப் இதுக்கு முன்னாடி பண்ண சர்வநாசம் இருக்கல, அந்த காசா ஸ்டைப் முழுக்கவும் அது சார்ந்த ரிசல்ட்ஸை இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் முதற்கட்டமாக ஐடிஎஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி காசாவில் நம்ம அடின்னு அடித்தோம்ல, அதில் 3 ஹமாஸோட பெரிய தலைகளை நாங்கள் தூக்கிட்டோம். இது இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டுருச்சு. அதனால் இந்த நல்ல செய்தியை உலகத்துக்கு தெரிவிக்கிறோன்னு ஐடிஎஃப் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த 3 பேருமே ஹமாஸோட முக்கியஸ்தர்கள்.
அவங்கள சார்ந்த உளவு தகவல்களை பெற்று எப்படி கரெக்டாக அடித்து டார்கெட்டை தூக்கினாங்கன்றதான் அடுத்த கட்ட பெரிய கேள்வி. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க தான் அந்த 3 பேருங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ராஃபி முஸ்டஹா, இதுதான் ஹமாஸ் தலைமையிலான காசா கவர்மெண்ட் இருக்குல்ல, இதோட ஹெட். கிட்டத்தட்ட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு. செகண்டா சமே அல் சிராஜ், இவர் செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ ஆன் ஹமாஸ் பொலிட்டிக்கல் பியூரோ அண்ட் ஹமாஸ் லேபர் கமிட்டி, இந்த ஒரு பதவியை அலங்கரித்தவர். மூன்றாவதா சாமி ஓடே, இவர் ஹமாஸோட ஜெனரல் செக்ரட்டரி மெக்கானிசம் இருக்குல்ல, இதோட கமாண்டர். இப்போ ஏற்பட்ட 3 பெருந்தலைகளை தூக்கிட்டோன்ற விஷயத்தை தான் இஸ்ரேல் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுத தயாரிப்பில் ஜித்தான ஒரு பர்சனுங்க இந்த ஹமாஸ் அமைப்பில், அவரையும் நாங்கள் கொன்னுட்டோம், இப்போ அவரை கொன்னுருக்கோம் அப்படின்னு ஐடிஎஃப் இன்னொரு விஷயத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்கவே. ஸ்க்ரீனில் தெரிகிற பர்சன் தான், பேர் மஹமூத் யூசுப் அனிசி. இவர் ஆக்சுவலாக ஒரு அனுபவம் வாய்ந்த பயங்கரவாதி அப்படின்றாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து. ஹெஸ்புல்லாவோட ப்ரீஷியஸ் கைடட் மிசைல் மேனுஃபேக்சரிங் செயின் இருக்குல்ல லெபனான் முழுக்கவும், இதுக்கான பில்லரு இந்த அனிசி தான் அப்படின்றாங்க. ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா அமைப்பில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாராம். அந்த அமைப்பில் ஜாயின் பண்ண பிற்பாடு இவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்திருக்கான். இவர் தான் இந்த ஹெஸ்புல்லாவோட பிஜிஎம் கேம்பெயின் இருக்குல்ல லெபனான் முழுக்க கண்டக்ட் பண்ணப்பட்டது, இதுக்கான லீடரு இந்த பர்சன் தானா. அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு தலை, ஆயுத தயாரிப்பில் ஹெஸ்புல்லாவில் பேர் போன ஒரு தலை, அந்த நபரையும் இப்போ நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக வெற்றிகரமாக தூக்கிட்டோம் அப்படின்னு ஐடிஎஃப் கிளைம் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியான சில விஷயங்களும் அவ்வப்போது அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாக. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் ஃபாசியா ஆமின் சிடோ, 21 வயசுங்க இப்போ அவங்களுக்கு. இந்த ஈராக்கோட யாசிடி கம்யூனிட்டி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு 11 வயசாக இருக்கும்போது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் கடத்திட்டாங்க. கடத்தின விஷயம் வரைக்கும் ஓகே ரைட்டு, ஆனால் அவங்க கடத்தப்பட்ட பிற்பாடு ஹமாஸ் கிட்ட இவங்களை ஒப்படைச்சிட்டாங்க. எதுக்காக ஒப்படைச்சிருப்பாங்க? பயங்கரவாத ஒரு பொண்ணை கடத்துறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹமாஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு ஐடிஎஃப் ஏற்கனவே கிளைம் பண்ணுச்சு. ஸோ பொண்ணு 11 வயசில் கடத்தப்பட்டாங்க, இப்போ பொண்ணுக்கு 21 வயசு. இந்த ஐடிஎஃப் சமீபத்தில் ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க இந்த காசாவில். அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் இந்த பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் கிட்டேருந்து இங்கே ஹமாஸ் கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹமாஸை நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கும் போது இந்த பொண்ணும் சேர்ந்து செத்து போயிருக்கலாம் தான் ஐடிஎஃப் நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சடனாக என்னென்னா உயிரோடு அங்கே இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க வேற எங்கேயோ ஒழிஞ்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களே இப்போ பத்திரமா ஐடிஎஃப் மீட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவும் சேர்ந்து பண்ண ஆப்ரேஷன் தான் இது. இந்த பொண்ணை மீட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடி அதுக்கு இப்போ ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த பொண்ணை அவங்களோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இஸ்ரேலி சோல்ஜர்ஸ். அந்த குடும்பம் கண்கள் ஆனந்த கண்ணீரை பார்க்கணுமே. ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சுங்க, 11 வயசில் கடத்தப்பட்ட பொண்ணு இப்போ 21 வயசாக இருக்கும்போது மீட்கப்பட்டிருக்காங்கன்னா இதை விட பெரிய அதிசயம் வேறு என்ன இருக்க முடியும்? அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷம். இப்போ ஏற்பட்ட சாதனையை ஐடிஎஃப் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஐடிஎஃப் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் ஃபாசியா அமின் சிடோ இப்போ ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்களா, இவங்க தாங்க ப்ரூஃபு. எதுக்கு? ஹமாஸும் ஐஎஸ்ஐஎஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐஎஸ்ஐஎஸ் இந்த உலகம் எவ்வளோ கொடூரமான இயக்கமாக பார்க்குதோ இதே மாதிரி பயங்கரவாத அமைப்பு தான், அதுக்கு சற்றும் சளைக்காத அமைப்பு தான் ஹமாஸ்னு ஒரு விஷயத்தை ஐடிஎஃப் இப்போ கிளைம் பண்ணுது. ஏற்கனவே கிளைம் பண்ண விஷயத்த இப்போ இந்த பொண்ணு கிடச்சிருக்காங்களா, இதை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஹமாஸையும் ஐஎஸ்ஐஎஸையும் டிஸ்மேண்டில் பண்ணுற எங்களோட இந்த சேவை இருக்குல்ல, இதை நாங்கள் இடைநிறுத்த மாட்டோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோன்னு ஐடிஎஃப் ஒரு சபதத்தை வேறு ஏற்றிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஹாஸ்டேஜஸை முழுமையாக விடுவிக்கிற வரைக்கும் இஸ்ரேல் அதோட தாக்குதலை நிறுத்த போகிறதே இல்லை. கிளியர் கட்டாக புரியுது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.